தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பலன், பெனிஃபிட் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 104:13. உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரியமானவர்களே, யாருக்கு பலன் கிடைக்கும்? விதைக்கிறவனுக்கு பலன் கிடைக்கும். ஆதியாகமம் 26:17 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், வசனத்தை ஜனங்களுக்குள்ளே விதைக்க வேண்டும். வசனத்தை விதைக்கும் போது ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்விடமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதை விதைக்கணும்? நீதியை விதைக்கணும். நீதிமொழிகள் 11:18 நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 11:30 பார்க்கிறோம். ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எப்படி பலன் பெறுவான்? நன்மை செய்கிறதினால் பலன் பெறுவான். எபேசியர் 6:7-8 பார்க்கும்போது, அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடைய ஊழியம் செய்யுங்கள். நன்மை செய்கிறதினால் பலனை அடைவான் என்று அறிந்து என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நன்மை செய்ய பழக வேண்டும். இன்னைக்கு நன்மை செய்கிறவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. மக்கள் நன்மை செய்ய பழக வேண்டும். இரண்டாவதாக, அவனவன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். நீதிமொழிகள் 12:14 அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். வேதத்திலே அருமையான ஒரு வசனம் உண்டு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். வாயினால் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். வாயின் பலனால் திருப்தி ஆவான். மூன்றாவதாக, தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுப்பதினால் பலன் பெறுவான். மத்தேயு 10:41-42 தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனடைவான். நீதிமானின் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போக மையா அவங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தை இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான். தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுப்பதனால் பலன் பெறுவான். தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ், தேவ பலன் உண்டு. ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உங்களை தேடுகிறார். உங்களை என்னையும் பரிசுத்தமாய் வாழ தேவன் முன் குறித்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ தேவன் அழைக்கிறார். கடைசியாக, கர்த்தரை தேடு, பலன் உண்டு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Thank you, friend. God bless you.